கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டு நம்மளோடு பேசுகிற வார்த்தை யோவான் 14:1-2. அற்புதமான தேவ வார்த்தைகள். தேவ ஜனங்களே, ஊழியத்தில் உடைக்கப்பட்ட அநேக ஊழியர்களை, லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளை தேற்றிய ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்கும் பொழுதே நீங்கள் பலமுறை கேட்டிருந்தாலும் இன்றைக்கி இதை கேட்கும் பொழுது இது உங்கள் இருதயத்தை இளைப்பார பண்ணும், உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும், உங்களை பலப்படுத்தும், உங்களை எழும்பி முன்னேற பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை தான் யோவான் 14 இருக்கிற 1-2 வசனம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இது ஒரு அற்புதமான வசனம் தேவஜனமே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நம்பர் 1, கிறிஸ்தவர்கள் தேவ ஜனம் கவலைப்படவே கூடாது. ஏன் கவலைப்படணும்? எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறது. உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? கவலை பிசாசனுடைய ஆயுதம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். ஆஸ்பத்திரி செலவு வரலாம், ஐசியூவில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், அக்னி ஜுவாலை நமக்கு கிடையாது, சிங்க கெபி கிடையாது. ஆனால் ஐசியூன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, ஆபத்தான இடம் இருக்கிறது. கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்போம், அது ஒரு அக்னி ஜாலை, அது ஒரு சிங்கக்கெபி. ஆனால் ஆண்டவர் அங்கே உங்களை தங்க விட மாட்டார். அது ஒரு பாதை, நீங்கள் போகிற பாதை. நம்ம ட்ரெயினில் போவோம், ட்ரெயினில் போகும்பொழுது நிறைய டனல்ஸ் வரும், குகைகள் வரும். ஆனால் அந்த குகையிலேயே இருக்க போது ட்ரெயின் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ அந்த குகையை தாண்டறதுக்கோ, இல்லைன்னா ஒரு பெரும் பாலம் இருக்கும், கீழே பெரிய நதி ஓடும். எப்போவுமே ட்ரெயின் அந்த நதி மேலே தான் ஓட போகுதுன்னு கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அந்த நதியில் ஓடும். அதை தாண்டின உடனே நல்லபடியான ட்ராக் வந்துடும். நம்ம வாழ்க்கையிலையும் சில சிங்க கெபிகள் வரலாம், சில அக்னி ஜாலைகள் வரலாம், சில உபத்திரங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம். ஆனால் என்றைக்குமே அது நம்மளுடைய இழப்பு கிடையாது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறது, எனக்கு திருமணம் ஆனால் சந்தோஷம் வந்துடும், எனக்கு ஒரு பிள்ளை கிடச்சா சந்தோஷம் வந்துடும், எனக்கு ஒரு வேலை கிடச்சா சந்தோஷம் வந்துடும், நல்ல வருமானம் வந்தால் சந்தோஷம் வந்துடும், நல்ல வீடு கட்டினா சந்தோஷம் வந்துடும். தேவஜனங்களே, புரிந்து கொள்ளுங்கள். வீடு கட்டினவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயோ டபுள் மாடி கட்டியிருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவங்க சொல்லுவாங்க. பைக் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, கார் வாங்கினா சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கிறது? எதுலேயுமே நிறைவு கிடையாது. நம்ம மனசு சொல்லுது, இது இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இது இருந்தால் சந்தோஷம். பிள்ளை வந்த உடனே பிள்ளையை படிக்க வைக்கணுமே நினைப்போம், படித்த பிள்ளையை கெட்டி கொடுக்கணுமே நினைப்போம், கெட்டி கொடுத்தா அதுக்கு ஒரு பிள்ளை வரணுமே ஜெபிப்போம். ஆக மொத்தம் மனுஷனுடைய ஆசைகள் அலைந்து திரிகிறது என்று வேதம் சொல்லுகிறபடி நமக்கு எதுலேயுமே நிறைவு இல்லை. நமக்கு இருக்கிற நிறைவு கர்த்தருக்குள்ள. அதனால தான் தேவஜனம் புரிந்து கொள்ளணும், நம்ம நிறைவாக இருக்கணும்னா ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி கவலையில் இருக்கக்கூடாது. முதல்ல தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு. என்னது கிடைச்சிச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷம். அவர் கிடைத்துட்டாருன்னா மீதி எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். ஏன்னா எதுலேயுமே நிம்மதி கிடையாது. இப்போ நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிற அந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்று வரும். 1000 விஷயங்கள் நடந்தாலும் 1001வது விஷயம் வரும். அதனால நம்ம கவலைப்படுறது நம்ம குறைத்தே ஆக வேண்டும். கவலைப்படவே கூடாது. கவலை பிசாசின் ஆயுதம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கணும் ஆண்டு சொல்கிறார். அப்படின்னா திரியேக தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நம்பணும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அனுப்புனதை நம்பணும். பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறத நம்பணும். நம்ம குடும்பம் விடுதலை ஆகும் என்பதை நம்பணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்பணும். திருச்சபைகளுக்கு செல்லணும். பரிசுத்த ஆவியானவர் ஊழியர் மூலமாக பேசுகிறார் நம்பணும். 1000 கள்ள ஊழியர்கள் இருந்தாலும் ஒரு நல்ல ஊழியர் எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நம்ம நம்பணும். அந்த நல்ல ஊழியர்கிட்ட ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் நம்பணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார் என்று நம்பணும். இதெல்லாம் தேவ ஜனங்கள் விடாமல் நம்பணும். ஏன்னா நமக்காக ஆண்டவர் ஒரு கைவேலை இல்லாத ஒரு வீடை கட்டுகிறார். கொத்தனாரனுடைய கைப்படாத ஒரு வீடு கட்டப்படுகிறது. ஒரு தங்க மாளிகை கட்டப்படுகிறது. கொஞ்ச நாள் வாழப்போகிற இந்த உலகம். நீங்கள் ஒரு வேளை ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊர் போகிறீங்க.
அந்த போகிற எந்த பாதியிலையும் நீங்கள் எங்கேயும் தங்க போகிறதில்ல. அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறீங்க. இதே போல தான் பரலோகம் என்ற ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. அது வாடகை வீடாக இருந்தானே, குடிசை வீடாக இருந்தானே, ஓடு வீடாக இருந்தானே, பங்களாவாக இருந்தானே, வெளிநாடாக இருந்தானே, எப்படி இருந்தானே, லீஸில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு ரூம் நமக்கு தேவை. மழையிலேருந்து, வெயிலிருந்து, விலங்குகள்கிட்ட இருந்து, சூழ்நிலைகள்கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்க ஒரு சின்ன வீடு தேவை. ஐயோ இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லையே, ஐயோ எனக்கு இது இல்லையேன்னு உள்ள அந்த கவலை ஏசப்பா பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. யோசித்து பாருங்கள், யோசேப்பு ஒரு நல்ல வீடை கட்டி உட்கார்ந்துருந்தாருன்னா எப்படி தேவ சித்தத்தை செய்வார்? அவருடைய வீடு குழியாக மாறினது. குழியில் தூக்கி அன்னமார் போட்டாங்க. அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கொஞ்ச நாள் கழித்து போத்திபாருடைய வீட்டில் போகிறார். அது அவருடைய வீடாக மாறுகிறது. தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கு சிலப்போ வீடு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்கள் வேறு வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆபிரகாம் பாருங்கள், ஒரு வீடை கட்டியிருந்தாருன்னா ஆண்டவர் இந்த வீட்டிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது எப்படி போயிருப்பாங்க? எகிப்தில் போன ஜனங்கள் ஒரு வீடை கட்டியிருந்தாங்கன்னா கானானுக்கு போகணும்னு சொன்னார்னா எப்படி அங்கே போயிருப்பாங்க? ஆண்டவர் உங்களுக்கு எங்கே சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு ரூமை தருவார், உங்களுக்கு ஒரு இடத்த தருவார். தராட்டி சந்தோஷப்படுங்க. நம்ம தேவ ஜனங்கள் கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்காட்டியும் சந்தோஷம். ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே இல்லை. இது எல்லாம் டெம்பரரி ஆசீர்வாதம். பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், திடீர்னு பார்த்தா சிறைச்சாலையில் போட்டாங்க. அது அவர் தங்கும் இடம். அங்கேயும் ஒரு ஊழியம் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் உங்களை குடிசையில் வைத்தாலும் சந்தோஷமா இருங்க, அங்கேயும் ஊழியம் இருக்குது. கோபுரத்தில் வச்சாலும் சந்தோஷமா இருங்க, அங்கேயும் ஊழியம் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து யோசேப்பு ஆண்டவர் கோபுரத்துக்குள்ளே கொண்டு போனார், உயர்வான இடத்துல போனார், அங்கேயும் ஊழியம் செய்தார். எத்தனை அருமை பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருந்தது கர்த்தர். சிறையில் நம்ம கூட இருந்தது கர்த்தர், போத்திபாருடைய வீட்டில் இருந்தது கர்த்தர், குழியில் இருந்தது கர்த்தர். அதனால் புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஆசீர்வாதமே கர்த்தர் தான். அவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் வேஸ்ட்டு. அதனால் தேவ ஜனங்கள் கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமையை நீங்கள் பார்ப்பீங்க. இனிமை உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மலமலர்ச்சி உண்டாகும். அதற்கெல்லாம் காரணம் கர்த்தர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறதுனால தான். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் கர்த்தர்கிட்ட விசுவாசமாக இருப்பேன்? அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கண்களை மூடி செபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் விசுவாசம் வளரட்டும் ஆண்டவரே. நான் சூழ்நிலையில் பார்த்ததை மன்னிங்க ஆண்டவரே. நான் திரும்பி பார்த்ததை மன்னிங்க ஆண்டவரே. நான் பின் வாங்கினதை மன்னிங்க ஆண்டவரே. என்னை முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்தின்படி நீங்கள் தான் என் ஆசீர்வாதம், நீங்கள் தான் என் சொத்துன்னு சொல்கிறாங்களோ, அத்தனை பேருடைய சம்பத்து பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, சாலமோன் ஞானத்தை தான் கேட்டார். அந்த ஞானத்தோடு சேர்ந்த ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க. அதே போல் இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு நீர் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் ஆசீர்வாதம் நீங்கள் தான் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இந்த நாளில் ஜனங்கள் என்னென்னலாம் தீர்மானம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறாங்களோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, கூடவே இருங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா பிரேயர் டைம் ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நல்ல ஒரு சாட்சி ஜிபிடிவி என்ற காட்ஸ் பவர் டிவியில் உங்களுக்காக கொடுக்கப்படும். அந்த ஜிபிடிவின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். அதனால் தேவ ஜனங்கள் ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் லிங்க் வரலன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு சேனலினுடைய வீடியோஸும் அந்தந்த சேனல் லிங்க்கில் கொடுக்கப்படுகிறது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் ஜெபத்தில் இன்னும் நடத்தப்படணும் வாஞ்ச உள்ளவங்க நீங்கள் போய் முழுவதாக பாருங்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.